வெல்கம் டு மை சேனல். வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சோடனே காஃபி போட்டு குடிச்சிட்டு ஆதிக்கு லன்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவள் லன்ச் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டுருக்கான். ஸோ லன்ச்சுக்கு அவனுக்கு சாம்பார் சாதமும் வெண்டைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார் சாதத்துக்கு சில்லி பவுடர்லாம் போடாமல் மிளகா போட்டு மட்டுமே அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். வெண்டைக்காய் கொஞ்சம் டீப் ஃப்ரையாக பண்ணி கொடுத்தேன்னா அவ்வளோ சாப்பிட்டு வந்துடுவான். லன்ச் ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைடு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோவா சாப்பிடுவான். நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன். தோசை ஊற்றி கொடுத்து அவனை சாப்பிட வச்சுட்டு லன்ச்சு ஃபுல்லாக பேக் பண்ணி அவனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு மீன் வாங்க போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். மீன் வாங்கிறதுக்கு காசிமேடு தான் போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு செட் ஆகலை மீன் அங்கே. அதனால் கருவாடு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்கு. வந்ததும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லன்ச்சுக்கு இன்றைக்கி எங்களுக்கு சாதம் வச்சுட்டு கருவாட்டு குழம்பு முட்டையும் தான் வச்சுருந்தேன். கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.